சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காதலியா பொண்டாட்டியா உனக்கு ரெண்டு மனசு இருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் இப்ப நடக்கிறதையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்ப நடக்கிற எல்லாமே முழுக்க முழுக்க உன் சம்மதத்தோட தான் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் அஞ்சலி, நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ உன் புருஷனுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ அவர் இங்க இருக்கிற யார்கிட்டயும் என் பொண்டாட்டி அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கிறப்ப ஏன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு யார்கிட்டயும் கேட்க மாட்டாரு. அப்படி கேட்கறது நியாயமும் இல்ல. ஆனா உன்னை பார்த்து கண்டிப்பா கேப்பாரு, கட்டாயம் கேப்பாரு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே நீதான காரணம். அதனால உன்கிட்ட மட்டும்தான் கேப்பாரு. அவர்கிட்ட நீ என்ன பதில் சொன்னாலும் அதை அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. இத்தனை நாளா என் விக்கி எப்படி இன்னொருத்திக்கு புருஷனாக போறாருன்னு தெரிஞ்சும் அவர் கூட இருந்து அவரை பாத்துக்கலான்னு அந்த வீட்ல இருந்த. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இன்னொருத்திக்கு புருஷனாக போறாரு. அத கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது. அவ என் தங்கச்சியா இருந்தாலும் அவ கழுத்துல தாலியை கட்டி ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியாது. அதனால யார் கண்ணையும் படாம இந்த மண்டபத்தை விட்டு இப்பவே போறதுதான் சரியா இருக்கும். இனி சாகர வரைக்கும் நான் விக்கிய பார்க்கவே கூடாது. அக்கா, என்னக்கா பொண்ணும் மாப்பிளையும் மனவரையில இருக்காங்க, இன்னுமா நீ அவளை என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்க? அவளை என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டேன். என்ன பண்ணலான்னு சொல்லு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இந்த கல்யாணத்தை பார்க்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் நீ நினைச்சிட்டு இருக்க? அவளை இங்கிருந்து வரவிடாம இங்கேயே ஏதாவது ரூம்ல பூட்டி வைக்கணும். இல்லனா தாலி கட்டுறதுக்குள்ள அவ எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவா. சரி வா, அவ எங்க இருக்கான்னு பார்த்து நீ சொன்ன மாதிரி அவளை ஏதாவது ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடலாம். ஓகேவா? வா. அஞ்சலி, ஏய், கல்யாணம் உள்ள நடக்க போகுது, நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி தெரிஞ்சுதாண்டி நான் உன்னை தேடி வந்தேன். வா, என் கூட வா, கொஞ்சம் வேலை இருக்கு. மேடம் நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். என்ன முன்னால போக சொல்லிட்டு நீ இங்க என்ன வேலை பார்க்க போற? எதுவும் இல்ல மேடம். அப்புறம் என்ன, என் கூட வா. இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம். ஏய், ஒழுங்கா வந்துரு, அதான் உனக்கு நல்லது. வா. மேடம் என்னன்னு சொல்லுங்க, எதுக்கு இப்படி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க? உன் மேல பாஸ் அதிகமா பொங்குது, அத வாடி. மேடம் மேடம் மேடம். சௌந்தரிய லட்சுமியே போற்றுவோம், சொர்க்க லட்சுமியே
மேடம் உள்ள போ. மேடம் ஓடு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கேயே தான் கிடக்கணும் சொல்லிட்டேன். வா பத்மா. மேடம் 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 கதவு திறங்க. சித்தப்பா, அஞ்சலி எங்க? மேடம் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இப்போ எதுக்கு இவன் அவ்வளவு கேக்குறான்? எனக்கு என்னன்னே தெரியும். நீங்க வேணும்னா அவன்கிட்டே கேளுங்க. மேடம் ஏய், அப்புறமா சொல்றேன். என்னாச்சு மகேஷ்? இல்ல, அஞ்சலி இங்க எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்கன்னு கூட தெரியல. இப்ப எதுக்கு மகேஷ் அஞ்சலியை தேடிட்டு இருக்கீங்க? கவி, எல்லாரும் இங்க இருக்காங்க. அப்ப அவங்கள மட்டும் காணோம். அது அவ ஏதாவது கூட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பா. நான் தான் அவங்கள கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேனே. காயத்ரி ஆண்டி, சொல்லுங்க மகேஷ். அஞ்சலி எங்கன்னு தெரியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து வர சொல்றீங்களா ப்ளீஸ்? எதுக்கு மாப்பிள்ள அவளை தேடுறீங்க? இல்ல ஆண்டி, லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது அப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கூட இருக்கணும்ல ஆண்டி. என்ன மாப்பிள்ள நீங்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், மண்டபத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல ஆண்டி, இங்க எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு நான் நினைக்கிறது அஞ்சலிய மட்டும்தான். ஏன்னா இங்க யாருமே எனக்கு தெரியாது. அவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்கள தேடுறேன். ப்ளீஸ் ஆண்டி, அவங்கள வர சொல்லுங்களேன். மித்ரா, அதான் மாப்பிள்ள அஞ்சலியை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாருல்ல. எனக்கு என்னன்னு நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க? போ, அஞ்சலி எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. லாஸ்ட் மினிட்ல கூட இவர் அஞ்சலியை தான் தேடிட்டு இருக்காரு.